அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு குரு பயிற்சி 2026. ஏற்கனவே அந்த பண்டில்டாக பார்த்தோம், யோக குரு, மித்ர குரு, பாப குருன்ட்டு. இப்போ இண்டிவிஜுவலாக இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, உங்களுக்கான இந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 2/6/2026 விடியற் காலை 1:50 மணி அளவில் மிதுனத்திலிருந்து குரு பகவான் கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதாவது குரு பெயர்ச்சி உச்ச குருவாக குரு மாறப்போகிறார். காலப்புருஷ தத்துவப்படி 9-12 குடையவன் 4ஆம் இடத்தில் உச்சமாக போகிறார். வித்தை திறமை மேம்படும், பெரிய அளவுக்கு வளர்ச்சி, பெரிய அளவுக்கு நன்மைகள், பெரிய அளவுக்கு திருப்தி, சுப செலவுகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். யார் யாருக்கு எப்படி கொடுக்க போகிறார்? பொதுவாகவே இந்த குரு பகவான் சுபக்கோள், எல்லோருக்கும் நல்லது பண்ணும். பட் ஒரு சில இவங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்தெல்லாம் வாங்குறார். அதனால் கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் கொஞ்சம் கூட குறைச்சா. ஏன்னா அந்த கோச்சார ரீதியாக இந்தந்த இடங்களில் வந்தால் தான் நல்லது, மற்ற இடங்களில் வர்றப்ப கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சாஸ்திர விதி. இப்போ இது உச்ச வீட்டுக்கு வர்றப்ப நான் அது பொதுவாகவே பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். உச்சத்தில் ஆட்சியில் ஒரு கோள் இருக்குது அப்படின்னா அது பெருமளவிற்கு கெடுதல்களை பண்ணாது. கெடுதல்களை ரொம்ப கம்மியாகவும் நன்மைகளை அபரிமிதமாகும். இது நீங்களே ஃபீல் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கள்ட்ட, ஏன்னா சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடெல்லாம் அப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடம். அப்படி இருக்கிறவங்க அவங்க மனசு ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு ஜாலியான சந்தோஷமான விஷயத்தை தான் செய்வாங்க. ஒரு மாதிரி கஷ்டம், பகை வீட்டில் இருக்காங்க, நீச்சமாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களே அன்ஈஸியாக இருப்பாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. அதை தான் அவங்க வெளியில் கொடுக்க முடியும். அது மனிதர்களோட இயல்பு. அந்த கோள்கள்கிட்டேருந்து தானே மனிதர்களுக்கு அந்த பவர் வருது. கோள்கள் அப்படி தான் பண்ணும். ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கோள்கள் பெருமளவுக்கு நன்மைகளை தான் செய்யுமே ஒழிய கெடுதல்களை அவ்வளவா செய்யாது. லைட்டாக அது அதுக்கு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற வேலைகளை, சோதனைகளை ஒரு ட்ரிம் பண்ணுற மாதிரிலாம் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ குரு பகவான் உச்சமாகிறார். இருக்கிறதுலே சுபக்கோள் குரு பலம்பாங்க. எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் குருவை மையப்படுத்துவாங்க. இப்போ இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார், அவங்க எப்படி எது மாதிரி சூழல்கள் இருக்கும், எப்படி அவங்க விழிப்புணர்வோடு நடந்து பாசிட்டிவை அதிகப்படுத்திக்கிறது, நெகட்டிவை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது குரு பயிற்சி 2026 தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது உச்ச குருவின் எதிர்பாரா ஆட்டம் ஆரம்பம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். உச்ச குருவின் எதிர்பாரா ஆட்டம் ஆரம்பம். இப்போ இந்த தலைப்பிலேருந்து புரிஞ்சிக்கலாம், எதிர்பாராத ஆட்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும். ஏன் அதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன்னா, இதுவரையிலும் 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் நல்ல சூழல், நல்ல பார்ட்னர், நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டிருந்தவர் இப்போ அஷ்டம குருவாக வரார். 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். ஆனால் அங்கே தான் போய் உச்சமாகிறார். எப்போ உங்கள் ஈகோ குறையுதோ, நீங்கள் ஒரு அறிவாளி, நீங்கள் படித்த கல்வி, படித்த படிப்பு அத்தனையும் தூக்கி விட்டுறீங்களோ, அப்போ தான் நீங்கள் ஒரு ஞானியாக, ஒரு திறமைக்காரனாக, வித்தக்காரனாக மாற முடியும். இல்லாட்டி பேச்சு மட்டும் இருக்கும், செயல்கள் இருக்காது. இப்படியும் அப்படியும் முயற்சி பண்ணுற மாதிரி 1000 விஷயம் தெரியும், எதுலேயும் பெரியாளாக முடியாதபடி கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாகிறார்.
லக்னாதிபதி as well as 4ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறது நல்லது. ஒரு இனம் புரியாத தைரியம், தன்னம்பிக்கை வரும். என்னால் முடியும், எனக்கு அப்படி ஒரு திறமை இருக்குது, வித்தை இருக்குது, அனுபவம் இருக்குது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆனால் அதை செயல்படுத்துவதுக்கெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு அடித்து தூக்க முடியாது. ஏன்னா 8ஆம் இடத்துல மறைகிறப்ப எதிர்பாராமல் தான் நடக்கும். 8னாலே ஆக்சிடெண்ட், ஆயில், எதிர்பாராதவைகள் நடக்கிறது. ஒரு கிரியேஷன், ஒரு எண்டு, ரெண்டுத்துக்கும் அது ஒரு தொடர்பு கொடுக்கும். அதனால் தயவு செய்து மெடிடேட் பண்ணிக்கங்க. நல்ல தசாபுத்தியாக இருந்துச்சுன்னா எதிர்பாராத அந்த ஆட்டம் நல்ல ஆட்டமாக இருக்கும், சந்தோஷமான ஆட்டமாக இருக்கும். இதே கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் எதிர்பாராத கெட்ட ஆட்டமாக போயிடும். நினச்சதுக்கு மாறாக சிக்கல்கள், பிரச்சனைகள் வரும். அபரிமிதமான செலவுகள் இருக்கும். நல்ல சுப செலவுகளாக பண்ணிக்கங்க. எதிர்பாராம செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். கையில் காசே நிற்காது, அப்படி ஒரு செலவுகள். அதை சுப செலவுகளாக பெருசாக கட்டுங்க, பெருசாக. ஆனால் பெரிய அளவுக்கு மிஷினரிஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்லாம் பண்ணிடக்கூடாது. ஏதாவது வருமானம் வர மாதிரி, சொத்தில் மாடிஃபிகேஷன், வருமானம் வர மாதிரி, குத்தகை, வாடகை வர மாதிரி, வீடு கட்டி வாடகைக்கு விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். கடனை வாங்கி பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இல்லாட்டி தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற அலைச்சலாக போயிடும். அஷ்டம குரு அதான் பண்ணும். இது ரொம்ப நல்லா இருக்குன்னு செய்வீங்க. மிஷினரி வாங்கி பெரட்டி விடுவோம், ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவோம், அதை இதுன்னு எல்லாம் தோணும். நல்ல தசாபுத்தி இருந்தால் ஒர்க் அவுட் ஆகும். எதிர்பாராமல் நல்லது நடக்கும். யாரால்? உங்களால் கிடையாது. நீங்கள் தடக்கு புடக்குன்னு ஏதாவது செஞ்சிட்டு இருப்பீங்க. உங்கள் பார்ட்னரால் நன்மை கிடைக்கும். பார்ட்னர்னா குடும்பம்னா ஒய்ஃபு, இல்லாட்டி கணவன், அதாவது வாழ்க்கை துணை. பிஸ்னஸ் அப்படின்னாக்கா பிஸ்னஸ் பார்ட்னர், அவங்களால தான் உங்களுக்கு நன்மை இருக்கும். அவங்களுக்கு தான், அவங்க வழியாக தான் தொடர் பங்குகள் கிடைக்கும். நீங்கள் கெடுத்துக்காதீங்க. நீங்கள் இந்த கமலஹாசன் படத்தில் சொல்கிற மாதிரி கடவுள் பாதி மிருகம் பாதிம்பான். நீங்கள் கடவுள் அல்ல, மிருகம் பாதி மனிதன் பாதின்னு இருப்பீங்க. கொஞ்சம் மாற்றிக்கங்க. இந்த மேட்டிமை குணம் இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும்னு, அது தனுசு ராசியில் இந்த ஆல் டைம் வீடியோஸ் போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து உங்களை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கங்க. இப்போ அஷ்டம குரு அபரிமிதமான செலவுகளை கொடுப்பார். என்ன சார் செலவு எப்படி சார் பண்ண முடியும்? கையில் காசு இல்லைன்னா சில பேர் கமெண்ட்லேயும் போடுவாங்க, என்ன அவ்வளவு செலவு? கையில் இருந்தால் தானே செலவு பண்ண முடியும். கையில் காசு வரும், வர்றது அத்தனையும் போயிடும், நிற்காது. வர்றது அத்தனையும் போகும். அதுக்காக சொத்தை வாங்குங்க. கையில் கேஷாக லிக்விடிட்டி ஆகக்கூடிய பொருள்களை வச்சுக்க வேண்டாம். கேஷாக வச்சுக்கிறது, கோல்டாக வச்சுக்கிறது, ஈஸியாக அதை மாற்றுற மாதிரி, புரட்டுற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா எடுத்தேன் கவுத்தன்னு ஏதாவது செஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஐடியாவில் செய்வீங்க, அது நெகட்டிவாக போயிடும், விரயமாக போயிடும். நல்ல தசாபுத்தி இருந்தால் சுப செலவுகள் பண்ணுவீங்க. கெட்ட தசாபுத்தின்னா அப்படி ஒரு மன உளைச்சல், தூக்கம் இல்லை, பிரச்சனை, உணர்ச்சி வசப்பட்டு பிஹேவ் பண்ணிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டு கெடுத்துட்டேன், உணர்ச்சி வசப்பட்டு சிக்கல் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட உள்ள அந்த மேட்டிமை குணம்லாம் போயிடும். நம்ம டம்மிடா, நம்ம டம்மி பீஸு, வேஸ்ட்டு மெட்டீரியல், எல்லாமே அவன்தான் அப்படிங்கிற ஒரு உணர்வில் ஈஸியாக டேக் இட் ஈஸின்னு பிஹேவ் பண்ணுவீங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க, மிருகத்தனம் வராது, கண்டதுக்கும் எய்ம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க, நிதானம் வரும். எல்லாத்தையும் சமநிலையில் எடுத்துக்குவீங்க. நல்லது வர்றப்போ ஓவர் கூத்தாடுறது, கெட்டது வர்றப்போ சோர்ந்து போகிறது, அதெல்லாம் இருக்காது. அதனால் தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு வருது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறப்ப செய்வீங்க, செய்ய மாட்டீங்க, உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. அப்படி வருது. சுகக்கேடுகள் வராதபடி பார்த்துக்கணும். சொத்துக்கள் வழியாக பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் வரும். கெட்ட தசாபுத்தினா சுகம் கெடும். சொந்த பந்தங்கள் வழியாக பிரச்சனைகள், சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள். ஏன்னா அதில் ஏதாவது ஒன்று செய்ய போவீங்க, அப்போ தான் அதில் உள்ள வில்லங்கள்லாம் வெளியில் வரும்.
அது வரைக்கும் தெரியாது. அதில் ஏதாவது செய்வோம், டெவலப் பண்ணுவோம், போய் ஏதாவது பண்ண போகிறப்ப தான் வேற ஒருத்தவன் ஏதாவது அதில் பிரச்சனை பண்ணியிருக்கிறது, ஆக்கிரமிப்பு இல்லை வில்லங்கம் பண்ணி இருக்கிறது, இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஆனால் அதெல்லாம் இப்போ நீங்கள் தகர்த்தெறிய முடியும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா. ஏன்னா லக்னாதிபதி உச்சம். கொஞ்சம் அது மாதிரி தகர்த்து எரிய முடியுதான்னு பார்க்குறதுக்கு நல்ல தசாபுத்தி இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறது 25% தான். அது எத்தனை சதவீத நன்மைகள் நான் சொல்ல மறந்துட்டேன். 40% நன்மைகள் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா 8ஆம் இடத்துல மறைகிறது சுமார் ஜஸ்ட் பாஸ் மார்க்கு. ஏன்னா லக்னாதிபதி உச்சமாகிறார் அல்லவா, 4ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறார் அல்லவா, ஒரு 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 தன்னம்பிக்கை, ஒரு 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 பார்த்துக்கலான்னு தோணும். அப்புறம் வித்த திறமையில் ஒரு நம்பிக்கை வரும். எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது, பாத்திர மாட்டோமா அப்படின்னு வரும். இருந்தாலும் எதிர்பாராதவைகள் நடக்கிறதால தான் 40%ங்கிறப்ப பயந்துக்கிட்டு மேஜர் டெசிஷன் முக்கியமான இதெல்லாம் செய்கிறதுக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு செஞ்சுக்குவீங்க. ஏன்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் 75-80% மேலே வேலை பார்க்கும். அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சமநிலை வரும். பெரிய காரியங்கள் செய்கிறப்ப உள்ளுணர்வே சொல்லும். சின்ன ஒரு டவுட்டு வருது அப்படின்னா ஜாதகத்தையும் பார்த்துக்கலாம். ஒரு மேஜர் ரிஸ்க் எடுக்க போகிறேன் சார், பெருசாக செலவு பண்ண போகிறேன் சார், பெருசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறேன் சார் அப்படின்னா அது தசாபுத்தி எந்த அளவுக்கு இருக்கும் பார்த்துக்கணும். அதுக்காக தான் 40% உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 40% நன்மைகளை மட்டுமே செய்யுங்கிறத புரிஞ்சிக்கங்க. நல்ல தசாபுத்தினா சூப்பராக இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி உச்சமாகிறது நல்லது. அவர் 12ஆம் இடத்தை பார்க்கறது கொஞ்சம் சுமார் இருந்தாலும் சுப செலவுகளை பண்ணிக்கங்க. அண்டு 2ஆம் இடத்தை பார்க்குறப்ப பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள் வரும். அதை அப்படியே வேஸ்ட் பண்ணிவிடாதீங்க. ஆடம்பரம் பண்ணுறது, வித்தியாசமாக ஏதாவது பண்ணிக்கிறது, பேரு புகழுக்காக மரியாதைக்காக எதையாவது பண்ணுறதுன்னு பண்ணாமல் சுப செலவுகளை பண்ணிக்கணும். முக்கியமான கடமைகள், பிள்ளைக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம், அதெல்லாம் பொறுப்பாக. சின்ன பசங்கன்னாக்கா நல்ல வீடு வாங்க கட்டுறது, ஏதாவது பணம் வருதுன்னா சின்ன பசங்க இப்போ தான் வேலைக்கு போகிறீங்க, ஒன்றும் வீடு கட்ட ஆரம்பிச்சு. ஏன்னா 4ஆம் இடத்தையும் பார்க்குது அல்லவா, பிரம்மாண்டமான வீடை கட்டுவீங்க. நீங்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாது. ஆனால் பயந்துக்கிட்டே தான் கட்டுவீங்க. கட்டி முடித்த பிறகு எப்படி நடந்துச்சுன்னே தெரிலங்க. அப்பா அதோட ரேட்டு இவ்வளவு வந்துருச்சு, இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி பண்ணேன்னே தெரிலன்னு அப்படி தான் இருக்கும். சொத்துக்கள் வாங்கிறது, வீடு கட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் கேஷை வச்சுக்கிட்டு சொத்தை வாங்கணுன்னாலும் வாங்க முடியாது, கையில் கேஷை வச்சுக்கிட்டு வீடு கட்டணுன்னாலும் கட்ட முடியாது. அந்த அமைப்பு வர்றப்ப தான் செவ்வாய் அண்டு குரு சரியாக யோக நிலைக்கு வர்றப்ப தான் தானாக நடக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகப்படி அது வந்துச்சுன்னாங்க கையிலே காசு இருக்காது, இடம் வாங்குவீங்க, திடீர்னு வீடு கட்டுவீங்க, திடீர்னு அங்கே லோன் வரும், இங்கே வரும், எப்படி கட்டுனேன்னு தெரியாது, திடீர்னு அப்படி வருமானம் வரும். அதனால் இந்த காலம் அப்பேற்பட்ட காலம். அத்தனையும் ஃபிக்ஸட் அசட்டில் நிலையான சொத்துக்களில் போட்டு நிலையான வருமானம், பேசிவ் இன்கம். அதாவது நீங்கள் வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் அது பாட்டுக்கு வரும், குத்தகை வாடகைன்னு. அப்படி ஒரு வருமானங்களை நீங்கள் உருவாக்கிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் பங்குகள்ங்கிறது. 8ஆம் இடத்துல உச்சமாகிறப்ப பெரிய வருமானம், நீடித்த பங்குகள், தொடர் வருமானம் கிடைக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். மெடிடேட் பண்ணிக்கங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.